வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை பத்தி பார்க்க போறோம். தன்னலமற்ற பக்தினா என்னன்னு வாழ்ந்து காட்டின ஒரு பெரியவர், சோமசிர நாயனார். அவரோட வாழ்க்கையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான வாழ்க்கை எப்படி ஸ்பெஷல் ஆகுது? எது அத அற்புதமா மாத்துது? இந்த கேள்விக்கான பதில் அதுதான் சோமசிர நாயனாரோட வாழ்க்கையே. சரி, வாங்க இப்போ நாம சோமசிர நாயனாரோட உலகத்துக்குள்ள போலாம். மேலோட்டமா பார்த்தா அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த எளிமைக்குள்ளதான் ஒரு பெரிய சக்தியே ஒளிஞ்சிருந்தது. சோமசிர நாயனார் இவரு திருவம்பூர்ல வாழ்ந்த ஒரு பிராமணர். சிவன் மேல அவ்வளவு பக்தி, யாகங்களெல்லாம் செஞ்சு இறைவனை வழிபடுவார். அது மட்டும் இல்லாம தன்னோட குரு சுந்தரமூர்த்தி நாயனார அப்படியே பின்பற்றிட்டு வந்தாரு. இதெல்லாம் கேட்கும்போது சரி, இது ஒரு பக்தரோட கதை தானே அப்படின்னு தோணுதா? ஆனா நில்லுங்க, இதோட ஆழமே வேற. ஆனா அவரோட உண்மையான கிரேட்னஸை புரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு வாழ்ந்த காலத்துக்கு கொஞ்சம் போகணும். அந்த காலகட்டத்தோட சூழலை பார்த்தாதான் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ பெரிய புரட்சின்னு நமக்கு புரிய வரும். அவரோட பக்திக்கு ஒரு 3 தூண்கள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அதுல முதல் தூண், அது அவரு காலத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயம். என்ன தெரியுமா? சாதிக்கு அப்பாற்பட்ட சேவை. இந்த கம்பேரிசனை பாருங்களேன், உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல ஒரு பிராமணர் மத்த சாதிக்காரங்க கூட பேசுறதே ரொம்ப கஷ்டம், நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா சோமசிர நாயனார் என்ன செஞ்சார்? அவர் எல்லா சாதி பக்தர்களுக்கும் சேவை செஞ்சாரு. அதுவும் எப்படி? அவரே நேர்ல போய். அந்த காலத்துல இப்படி ஒரு விஷயத்த செய்ய எவ்வளோ மன உறுதி, பக்தி, தைரியம் வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூக தடைகளை மட்டும் இல்ல, அவர் தன்னோட வழிபாட்டிலையும் சுயநலத்தை தாண்டி நின்னார். இதுதான் அவரோட பக்தியோட 2வது தூண், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத வழிபாடு. அவரு யாகங்கள் செஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? முதல்ல யாகம்னா என்ன? பொதுவா யாகங்கிறது ஒரு குறிப்பிட்ட பலன் கிடைக்கணும்னு மந்திரங்கள் சொல்லி பிரசாதங்கள் படைச்சு செய்யற ஒரு பழங்கால சடங்கு. இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசமே வருது. அந்த காலத்துல யாகம்ங்கிறது கடவுள்கிட்ட ஒரு டேல் மாதிரி, நாம இதை தரோம், நீங்க அதை கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி. ஆனா சோமசிர நாயனார் அவர் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கல. வெறும் தூய்மையான அன்போட வெளிப்பாடா, ஒரு வழிபாடா மட்டும்தான் யாகங்களை செஞ்சாரு. இது அவரோட ஆன்மீக முதிர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். ஓகே, சமூகத்தை தாண்டினாரு, சுயநலத்தை தாண்டினாரு, கடைசியா அவரோட பக்தி தன்னையே தாண்டுச்சு. அதுதான் 3வது தூண், குரு கிட்ட முழுசா சரணடைகிறது. அவர் திருவாரூருக்கு போய் தன்னோட குருவான சுந்தரமூர்த்தி நாயனார் கால்ல விழுந்து தன்னை முழுசா அர்ப்பணிச்சிட்டாரு. இது சும்மா குருவை ஃபாலோ பண்றதில்ல, இது கம்ப்ளீட் சரண்டர். நான் அப்படிங்கிறதே அழிச்சிட்டு குருவோட ஒன்னா கலக்கிற ஒரு நிலை. இங்க ஒரு பவர்ஃபுல்லான வாசகம் இருக்கு பாருங்க. குரு பக்தியால சாதிக்க முடியாதது என்ன? இது அவரோட ஆன்மீக பயணத்தோட உச்சத்தையும் அதோட சக்தியும் நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. சரி, இப்போ இந்த 3 தூண்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா சோமசிர நாயனாரோட ஒரு முழுமையான உருவம் நமக்கு கிடைக்கும். இவரை ஏன் நாம ஒரு உண்மையான கர்மயோகின்னு சொல்றோம்? சிம்பிளா சொல்லணும்னா அவரோட பக்திக்கு இந்த 3 விஷயம்தான் ஆதாரம். தன்னோட சேவையால சமூக தடைகளை உடைச்சாரு, வழிபாட்டால சுயநல ஆசைகளை விட்டாரு, பக்தியால தன்னையே குருகிட்ட ஒப்படைச்சாரு. இந்த 3 சேர்ந்தது தான் அவரோட ஆன்மீக பாதை. இதனால தான் அவர் ஒரு ஞானின்னும் சொல்றாங்க. ஞானினா வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அது ஆன்மீகத்தோட உச்சபட்ச ஞானம், ஒரு உண்மையான புரிதல். அந்த நிலையை தான் சோமசிர நாயனார் அடைஞ்சாரு. கடைசியா அவரை வர்ணிக்க ஒரு சரியான வார்த்தை இருக்குன்னா அது கர்மயோகி தான். அதாவது செய்யற வேலைகளோட பலன்ல எந்த பற்றும் இல்லாம தன்னலமற்ற சேவை, பக்தி மூலமா ஆன்மீக விடுதலையை அடையறவங்க. சோமசிர நாயனாரோட வாழ்க்கை இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. நாம வாழ இந்த உலகத்துல பெரிய பெரிய விஷயங்கள், ஆரவாரமான செயல்களை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா சோமசிர நாயனார் மாதிரி ஒருத்தரோட அமைதியான, உள்ளுக்குள்ள நடந்த புரட்சியோட உண்மையான சக்தி என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?